ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும்பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர வந்து இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் வந்து கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவானுக்கு ஏற்ற கிரகங்கள், அதாவது பொருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன், சனி, ராகு கேது மற்றும் புதன், இந்த 5 கிரகங்களும் வந்து ஒரே இதில் இருக்கும். சுக்கிரன் வந்து அதுக்கு தலைமை தாங்கி போவார். அதனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சுக்கிரன் வந்து ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் கலைத்துறையில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார். கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸு, பெரிய சிறந்த அதாவது சிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அபரிமிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் சுக்கிரனும் பார்த்தீங்களேயானால் ராகுவோடு சேர்ந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கவி நயத்தை அதிகமாக கொடுப்பார், கலை நயத்தை அதிகமாக கொடுப்பார். அதன் மூலியமாக இந்த சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். புதுசாக ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல போய் ராகு போய் அமர்றார், அவரோடு சேர்ந்த சனியும் அமர்றார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிச்சயமாக ராகு பெரிய ஏற்றத்தை கொடுத்தே தீரணும். ஏன்னா ராகுவுக்கு உண்டான ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் ராகு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுத்தே தீர வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்களேனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த வருஷம் கொடுத்தே தீரும். இந்த ராகு கேத்து பயிற்சி கொடுத்தே தீரும். இதை தவிர பார்த்தீங்களேனால் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி இவர்களுக்கு பார்த்தீங்களேனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடத்துல போய் சனியோடு சேர்ந்து ராகு இருக்காரு அப்படின்னாலும் குருவினுடைய பார்வை வர்றதுனால குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு, கவலைப்பட தேவையில்லை. ராகு இருந்தாலும் புத்திர காரகனான குருவும் அந்த 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். சனியோட இருந்தாலும் நிச்சயமாக புத்திரஸ்தான அதிபதி அவர். அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சம்பத் அவங்க துளாராசிக்கு டீட்டெயில் சொன்னாங்க. இப்போ இந்த துளாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல ராகுவும் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. அப்போ இந்த துளாராசி என்பவர்களுக்கு மாறக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். நீங்கள் நினைச்ச காரியம் அத்தனையும் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். 11ஆம் இடத்துல கேது இருக்கார், அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு மிக ஏற்றமான ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் கிடைச்சி அதன் மூலியமாக அபரிமிதமான வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்க ட்ரேடிங், லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அவங்களுடைய ராசியை குரு பகவான் ஆனவர் 11/5/2025 அப்புறம் தனக்காரனான குரு பகவான் பார்க்கிறாரு. முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள். இந்த ட்ரேடிங் பண்ண யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு யூக வணிகத்தில் கடுமையான பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? காலகட்டங்கள் சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த தூக்கமின்மை, 12ஆம் இடத்துல கேது இருந்தார். கேது இருந்ததுனால உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால் 6ஆம் இடத்துல ராகுவும் இருந்தார். அதனால் மன சஞ்சலங்கள், பிரச்சனைகள் அத்தனை இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால உடல் உழைப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். அதே போல் ஆன்சைட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஐடி டெக்னாலஜியில் வேலை பார்க்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் போயிட்டு வேலை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக இங்கே வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது ஆனந்தமான அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில
நட்சத்திரக்காரங்களுக்கு, துலா ராசியில் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை எந்த கோயிலில் எந்த தினங்களில் எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா, 2 பேருமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது 4ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அங்கேயே ராகு பகவானும் இருக்கார். 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் போயிருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜனன காலத்தில் ராகு கேதுக்கள் நின்ற ஸ்தானங்களை பொறுத்து தான் இப்பவும் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது, நடக்கக்கூடிய தசாநாதன் என்னங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் மாறி மாறி நடந்துகிட்ருக்கும். அப்போ அதுகள்லையும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போய் வணங்க வேண்டிய இடம் சென்னையில் மயிலாப்பூரில் கோலவிளியம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ராகு ஸ்தலம். அந்த ராகு ஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். ராகு கால நேரத்தில் வழிபடணும். அதுமாரி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் நீங்கி இந்த ராகு கேது பயிற்சியினால் வரக்கூடிய விளைவுகள் மாறி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் படிக்கிறவங்க குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு உண்டான சீருடை அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்திர தானமாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகு கேதுனால் வரக்கூடியதும், ஏற்கனவே உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுனால் இருக்கக்கூடிய தீமைகளும் மாறி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுகளை அவசியம் செய்ய வேண்டியது. இதில் சிறந்தது தானத்திலே சிறந்தது, தானம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தானங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு முன் ஜென்மாவில் செய்யப்பட்ட பாவங்கள்லாம் போகக்கூடிய நிலைமைகள் கிடைக்கும். அதனால் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி. சரி, இப்போ ராகுவினுடைய மாற்றத்தை பற்றி முதல்ல பார்ப்போம். ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, 5ஆம் அதிபதியும் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் ஜெயம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராகு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க தீரும். ஆனால் கேதுவினுடைய 11ஆம் இடத்தினுடைய இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஆபோகுலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இது உங்களுடைய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய, அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் நினைத்ததை நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடியதை கொண்டு செல்வதற்கு அது 11ஆம் இடம் கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் சற்று, அதாவது பண வரவு, அதாவது லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுறதுனாலும், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் விழுறதுனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் எல்லா வகையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.